பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய உயிரை பார்க்கிலும் எங்க மேல அன்பு வைத்த தேவன். அவருடைய உசிர பொருட்டா கூட எண்ணாம எங்க மேல அன்பு வச்சாருங்க. ஹல்லேலூயா! எத்தனை பேருங்க விசுவசிக்கிறீங்க? இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் சொல்றாங்க, எத்தனையோ பெயர்கள் சொல்றாங்க. ஆனா ஒரு தெய்வம் கூட மனுஷனுக்காக உயிரை கொடுக்கல. மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தாங்க எங்களுக்காக தனது ஜீவனை கொடுத்தார். ஆமென். அவர் மாத்திரம் தாங்க எங்களுக்காக ஜீவனை கொடுத்து மறுபடியுமா எங்களுக்கு எழுப்பினார். ஆமென். அவர் மறுபடியுமா எழுப்பப்பட்ட ஒரு தேவன் எங்களை அவருடைய உயிரை கூட பார்க்காம அவருடைய உயிருக்கும் அதிகமா எங்களை நேசித்த ஒரு தேவன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாங்க. ஆமென். இன்றைக்கும் இந்த உலகத்துல பார்க்கிற அநேக தெய்வங்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஒரே தெய்வங்களை தான் வழிபடுவாங்க. ஆனா ஒருத்தருக்காக இன்னொருவரை பழி வாங்குங்க. ஆமென். ஆனா எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எங்களை பார்த்து சொல்றாரு, அவனுக்காகவும் மரிச்சேன். நாங்க எத்தனையோ பேர் மேல கோபமா இருக்கிறோம், எத்தனையோ பேர் மேல வெறுப்பை காமிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனை பழி வாங்க சொல்ல அவனை நேசின்னு சொல்றாரு. அவன் மேல அன்பு வைன்னு சொல்றாருங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லுகிறார், அவனுக்காகவும் என்னுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. ஆமென். இந்த உலகத்துல பாவியா இருக்கிற எல்லாருக்காகவும் தேவனுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அப்ப இந்த நாளிலுமாய் கூட நான் விழித்திருக்கிற பொழுது ஆண்டவர் சில பாடல் வரிகளோடு கூட ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டதை நான் உணர்ந்தேன். இதுல மிகவும் பிடிச்ச ஒரு பாடல் வரி தாங்க நான் பாடுறேன், கேளுங்க. நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை மத்தேயு புத்தகம் 27வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கிற பொழுது மிகவும் வேதனை தரக்கூடிய சில விடயங்களை நாங்கள் அந்த வசனத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம், வாசிக்கலாம். ஆண்டவர் எங்களுக்காய்ப்பட்ட அவமானங்கள், அப்படியாக எங்களை நேசித்த ஒரு தேவனுங்க. அப்படியாக நேசித்த ஒரு பாடல் வரிகளோடு கூட தாங்க இந்த நாளில் நான் உங்களோடு இடைப்படுகிறேன். நான் பாடுறேன், கேளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க மேல வைத்ததான அன்பை. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? இந்த நாள்ல ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார்னு நினைக்கிறேன். ஆண்டவர் எத்தனை பேர் இந்த காலை வேளையில இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் இந்த நாளிலுமாய் கூட ரொம்ப வேதனையோட எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, என் கஷ்டத்துக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என் மேல அன்பு செலுத்த யாருமே இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. நிச்சயமாக இந்த வீடியோவை ஆர்வத்தோட ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்போடு பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் தொடுவார் என்று நான் விசுவசிக்கிறேன். ஆமென். நான் பாடுறேன், கேளுங்க இந்த பாடல் வரிகளை. ஹல்லேலூயா! ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். அவர் எங்களை நேசிக்கிறார். நீர் என்னை நேசிக்கிறீர், உந்தன் உயிரை பார்க்கிலும் ஓடடி. நீர் என்னை நேசிக்கிறீர், உந்தன் உயிரை பார்க்கிலும். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன் நொடடி. ஆராதிப்பேன் உம்மை நான், உண்மை மனதுடன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் முழு இருதயத்தோட ஆண்டவரை நேசிக்கிறீங்க? ஆமென். இங்க பாருங்க, இந்த பாடல் வரிகள் அழகாய் சொல்லுகிறது, நீர் என்னை நேசித்தீரே, உந்தன் உயிரை பார்க்கணும். ஆமென். அவர் எங்களை நேசிக்கிறாருங்க, அவருடைய உயிரை பார்க்கணும். இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் பெயர் சொல்றாங்க தானேங்களே. எந்த தெய்வமாவது இப்படி சொல்ல முடியுங்களா? நான் உன்னை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா! எந்த தெய்வமே சொல்லலைங்க. நான் கேள்விப்பட்டதே இல்லை. நானும் எத்தனையோ புத்தகங்கள் வாசிச்சிருக்கிறேன், எத்தனையோ மதங்களை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேங்க. ஆனா எந்த தெய்வமும் சொல்ல, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி. ஆமென். எங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தாங்க சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், என்னுடைய உயிரை பார்க்கணும். ஆமென். இன்னைக்கு ஒருத்தனுக்காக ஒருத்தனை பழி வாங்குகிற தெய்வங்கள் மத்தியில எங்களுக்காக பலியான ஒரே ஒரு தெய்வங்க. ஆமென். அவருடைய உயிரை பார்க்கணும் எங்களை நேசித்த ஒரு தெய்வம். ஹல்லேலூயா! ஒரு வேளைங்க எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் எங்களை கைவிட்டலாம். அந்த பாடல் வரிகள் அழகாய் சொல்லுகிறது, பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தவர்கள்
வெறுக்கையிலே நீர் என்னுடையவன் என்று சொல்லி. ஆமென். அப்ப எங்களுடைய அம்மா, அப்பா, எங்களுடைய சகோதர, சகோதரங்க, எங்களுடைய உறவுகள்லாம் எங்கள வெறுத்து ஒதுக்கிட்டாலும், அவர் எங்களை ஒரு காலம் ஒதுக்க மாட்டார். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றார், "நீ என்னுடையவன்" அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் சொல்லுதுங்க. ஹல்லேலூயா! எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அவருடைய உயிரை பார்க்கிலும் எங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டுங்க. இந்த உலகத்துல நீங்க நேசிக்கிற எத்தனை பேரா இருக்கட்டுங்களேன், ஒரு வேளை உங்களுடைய காசுக்காக உங்களோட பழகுவாங்க. சில வேளை உங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்காக உங்களோட பழகுவாங்க. சில வேளை உங்கள்ட்ட இருந்து எதையாவது ஒரு பிரயோஜனம் இல்லாட்டி நீங்க ஏதோ ஒரு அதிகாரத்துல இருக்கிறீங்க, நீங்க ஏதோ ஒரு தொழில்ல இருக்கிறீங்க, அந்த தொழில் மூலியமா எங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் பெற்றுக்கொள்ளணும்னு எங்களோட பழகுவாங்கங்க. எல்லாம் ஒரு நேரம் இதெல்லாம் உங்கள விட்டு அந்த தொழில் உங்கள விட்டு போயிருச்சுன்னு வைங்களேன், உங்க பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, ஓடிருவாங்க. உங்களுடைய காசு உங்கள விட்டு போயிருச்சுன்னு வைங்களேன், உங்க பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, ஓடிருவாங்கங்க. உங்களுடைய சொத்துக்கள் உங்கள விட்டு போயிருச்சுன்னு வைங்களேன், எல்லாமே இந்த நாட்கள்ல ஒரு கௌரவத்துக்காக, ஏதோ உங்களிடத்துல இருக்கிற ஏதோ ஒண்ண பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்கு தாங்க உங்களோட அநேக பேர் இன்னைக்கு பழகுறாங்க. ஆனா, உங்களிடத்துல எதையுமே எதிர்பார்க்காம, உன் இருதயத்த மட்டும் தா மகன், உன் இருதயத்த மட்டும் தா மகன்னு சொல்லி தாங்க ஆண்டவர் உங்கள நேசிக்கிறார். ஆமென். உங்களிடத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பழகுகிற ஒரே தெய்வன் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறிச்சு தெரியாமல இருக்கலாம். அவரெல்லாம் ஒரு கடவுளா? அவர் வெளிநாட்டு தெய்வம் தானே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் வெளிநாட்டு தெய்வம் இல்லைங்க. உங்களுடைய இருதயத்துல குடிக்கொள்ளுகிற தெய்வம். ஆமென். என்னுடைய இருதயத்துல குடிக்கொண்ட தெய்வங்க. ஆமென். நான் பாவியாக இருக்கையில் தேவன் என்னை நேசித்தார். ஆமென். நான் காசோட, பணத்தோட, என்னிடத்துல இருக்கிற வாகனத்தோட, உறவுகளோட இல்லைங்க ஆண்டவர் என்னை நேசிச்சாரு. நான் எப்ப பாவியாக இருந்தனோ, பாவத்துல விழுந்து கிடந்த பொழுதுதாங்க ஆண்டவர் என்னை நேசிச்சு என்னை மீட்டெடுத்தார். ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாய் சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆமென். ஆகையினால எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, அவர் உங்களை நேசிக்கிறார். அவருடைய உயிரை பார்க்கிறோம். இதை விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையில இந்த நாளிலுமாய் ஆவியானவர் இடைப்படுகிறார். ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஆமென். அந்த தேவனை நீங்க பிடிச்சு கொள்வீங்களா? அந்த உலகத்துல பழிவாங்குகிற தெய்வங்கள் அல்லங்க நீங்க பிடிச்சு கொள்ளணும். உங்களை நேசிக்கிற, உங்களுக்காக ஜீவனை கொடுத்த அந்த தேவனை நீங்க பிடிச்சு கொள்வீங்களா இருந்தா, உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆண்டவர் இந்த நாட்களிலே செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ.